வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 5820 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 5760 சப்போர்ட்டாக வச்சு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கம்மியாக இருக்கும். எதனாலன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் லேபர் டே ஹாலிடே, அதனால் அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம சார்ட்டிங் டூல் பை சிக்னல் தான் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 5806 அப்படின்ற அடுத்த சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் அதிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி 5820க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டை நம்ம பார்த்தோம். ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஒரே இடத்துல நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 5760 சப்போர்ட்டாக வச்சு 5860 டார்கெட்டாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய மூவிங் ஆவரேஜ் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் ஆனாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மூவிங் ஆவரேஜ் இந்த 5800 பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை இந்த இடத்த விட்டு கீழே வந்தால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு வார்னிங் சிக்னல் ஏற்கனவே கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இந்த இடத்த ஹேண்டில் பண்ணணும். இப்போ ப்ரைஸ் 5800க்கு கீழே ஓரளவு வர சமயத்தில் கொஞ்சம் மார்க்கெட்டோட மொமெண்டமையும் நம்ம மூவிங் ஆவரேஜையும் சேர்த்து பார்த்து குட்வில் கமோடிட்டிஸோடைய சார்ட்டிங் டூலோட ட்ரேட் சிக்னலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.